உள்ளுக்கா போய் பார்ப்போம் அப்படியே வங்கரக்குள்ள பிரபாகரங்குடி வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. T56 போட்டுருக்கேன் பாருங்க. இதில் குதிரை பாருங்க, இராணுவத்தை பயன்படுத்தின வடபகுதிக்கு இருந்த முகாம்களுக்கு இது ஒரு ரகசிய முகாம் தான். அது வெள்ள சாமானையும் போட்டுட்டு ராணுவ படப்பிரிவோட பெட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா பிள்ளையார. ஒரு புத்தற்ற படம் ஒன்று இருக்குது. இந்த கண்காணிக்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கருத்துறையில் அன்னைக்கு எப்படி இருக்கு இந்த பூட்டெல்லாம் பார்த்தீங்களா, பயமாக தான் இருக்குது. அப்போ பாருங்க காணொலியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அதிர போகுது. இதில் மக்களை சின்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் புளிய மரம் பாருங்க, எந்த பெரிய கிணறு உண்டு ஃபுல்லாகவே பாருங்க. என்ன கண்டே நாய் பிழைக்குது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம், அதாவது வந்து ஒரு ரகசிய இராணுவ முகாமில் இருக்கேன். இந்த இராணுவ முகாம் தற்போது விடுபட்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் பருத்துறை திக்கம் என்ற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து தமிழில் விடுதலை புலிகள் என்ற கடல் புலிகள் வந்து இந்த இராணுவ முகாமை வந்து பயன்படுத்தினதாகவும் ஆரம்பத்தில், பிறகு வந்து இராணுவம் கைப்பற்றி திருப்பியும் விடுதலை புலிகள் வச்சிருந்ததாக வந்து சொல்லப்படுது. அதாவது வயது போன ஐயாக்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய ஒரு இராணுவ முகாமாக இருந்திருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து இந்த காணி போய்கொண்டிருக்குது. இதில் வந்து மக்களும் இருக்கிறதாக வந்து உணரப்படுகிறது. நிறைய வீடுகள் கட்டடங்கள் இடிபட்ட நிலையில் இருக்குது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை அமைப்பது வேறு உறவுகளே. முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இங்கே நடக்கின்ற என்னென்ன விஷயங்கள் இருக்கின்ற அனைத்தையும் பதிவு பண்ணப்புறம் வாருங்கள் காணொலிகள் போகலாம். காணியை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே பனை மரங்கள், பெரிய ஒரு காட்டு பாதை உண்டு. டேஞ்சரான ஏரியா தான் பாருங்கள். இதுக்குள்ளே தான் நான் உள்ளுக்குள்ளே போக போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ற இராணுவ முகாம். இதில் வந்து முன்னுக்கு இராணுவத்தின் ஒரு காவலரன் ஒன்று இருக்குது. முன்னே போட்டிருக்கீங்கன்னா பாருங்க, இதில் ஹடாக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அந்த இடத்த. இதில் பாருங்கள் மாமரம் எல்லாம் முன்னுக்கு பூத்து போய் கிடக்குது பார்த்தீங்களா. இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இராணுவம் வச்சிருக்கு பாருங்கள். அப்படி ஒரு அரச மரம் ஒன்று வச்சிருக்குது பாருங்கள். அதுவும் பெருசாக வளர்ந்து போய் கிடக்கு. அதை விட இதில் தான் இராணுவத்தின் அந்த புத்தரை வந்து வச்சு வழிபாட்டு வைக்கணும். எல்லாம் அடித்து எடுத்து கொண்டு போயிட்டுலாம் பாருங்கள். அந்த விட அங்கே எப்படி இருக்குதுண்டு. இதில் கஜு மரங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே ஒரு வீடு ஒன்று வச்சுருக்கேன். நான் எனக்கு அலுவலகம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதுண்டு. எல்லாம் மழை பெய்து பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நிற்கிது ஃபுல்லாக. யாழ் வடமராட்சி அல்வாய் வடக்கு அருள்மிகு குறுக்கட்டு அரசடி விநாயகர் தேவஸ்தானம் வந்து போட்டுக்கணும். இதில் ஒரு சவரம் ஒன்று வச்சுருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது நெஞ்சால். என்னென்ன மக்களே, தற்போது வந்து இந்த கோயில் ஐயாரால் நிற்கிறார் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டு இந்த விஷயங்கள் சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ள அப்புறம் உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு வந்து இந்த காணி இருக்குதுன்னு சொல்லினோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஏனே விடயங்களை. 40 வருடமாக விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் 20 வருடம், அதுக்கு பிறகு 20 வருடம் இராணுவத்தில். இது குறிப்பாக வந்து கடல் புலிகள்ன்ற ஒரு விடுதலை புலிகள் ட்ரைனிங் பேஸாக இருந்து கடல் புலிகள் மெடிக்கல் மருத்துவ பீடமாக இருந்து இந்த கிச்சனாக இருந்து ட்ரைனிங் பேஸாக 4 வடிவங்களை கொண்டு வந்து கொடுத்து இப்போ ஆமையும் இயக்கம் மாறி மாறி இருந்த இடம் தான் இதுதான். அப்படி தானே புலிகளின் பூரணமான ஒரு பெரிய ஒரு இராணுவம் பிரபாகரங்குடி வந்த ஒரு இராணுவம் தான் இதுதான். பல வரலாறுகளை கொண்ட இடம் இது. கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் வரும்? சொந்தக்காரர் இருக்கணுமா? காணிக்குரிய ஆக்கள் எல்லாரும் இருக்கணும், இறந்தும் இருக்கணும், சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 மைல் சுற்றளவிலே இருக்கு இந்த காணி. 1.5 மைல் சுற்றளவிலே இருக்கு. ராணுவம் முற்றுமுழுதாக விட்டு இனி சட்டப்படி பிரிவுடன் செய்து எடுத்துக்கொள்ளலாம்.
என்ன இராணுவம் இருக்கும் பிறகு ஒரு தனிச்சிறப்பு இங்கே இருந்தது. போர்க்காலத்தில் இருந்த இராணுவத்தை விட போர்க்காலம் முடிந்த பின்பு இராணுவத்தின் கட்டமைப்பு இங்கே நல்லா தான் இருந்தது. மக்களுக்கு இடையூறெல்லாம் ஒரு பயம் இல்லாமல். இப்போ வந்து இராணுவம் போன பின்பு எங்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலான நிலை ஏற்பட்டு தான் இருக்கு. என்ன காரணமாக? இல்லை இல்லை, இது வந்து ஒரு பாதை வந்து பப்ளிக் இல்லாத ஒரு பாதை. இராணுவம் இருக்க நாங்கள் எந்த காலத்திலையும் வரலாம் போகலாம், எங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா வந்து இவரோட பேசிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ அது இல்லை. இப்போ என்ன பிரச்சனைண்டாலும் நாங்கள் போலீஸ் நிலையத்தை தான் சொல்லணும். ஆனால் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. முந்திராலும் எங்களுக்கு இதுலேருந்து 200 மீட்டரில் ஒரு வீட்டில் பட்டப்பகல் வந்து கலா போகுது. இதுலேருந்து 200 மீட்டர். இப்போ இராணுவம் வெளியேறினதால இங்கே வந்து எப்படி என்று சொன்னால் கலாச்சார சீரடும் அதிகரிக்க போகுது, களவுகள் அதிகரிக்க போகுது, வன்முறையில் அதிகரிக்கிறது பெரிய ஒரு பிரதேசம். இதில் வந்து குடிசனம் வந்து மிகவும் வந்து இதுக்குள்ளே இருக்கையில் ஒரு 3 குடும்பம் இருந்தது. அவங்க வெளியேறிட்டாங்க. ஆனால் பின்னடைவு தான். வந்து காணிக்காரரு காணி கிடைச்சது மகிழ்வாக இருக்கும். ஆனால் பிராந்திய ரீதியாக எங்கள் பிரதேச ரீதியாக வந்து தோல்வி தான். கோயில் எங்கே இருக்கு உங்களோட கோயில்? வீட்டு கோயிலெலாம் பக்கத்தில். என்ன கோயில்? காளிவல், திக்கன். 56 வயசுலேருந்து பேசிக்க வந்து எங்களுக்கு எல்லா நிகழ்வுகளும் ஞாபகத்திலையும் இருக்கும், கலந்து கொண்டாக்கள் தானே. அப்போ அந்த மாதிரி தற்காலத்துக்கு தேவையான ஒரு நிலை மாற்றம் அடைஞ்சுதான் இருக்கு. ஏதோ கேந்திர முக்கியத்துவமான முகாம் தான். வடபகுதிக்கு இருந்த முகாம்களுக்கு இது ஒரு ரகசிய முகாம் தான். ராணுவம் வந்து இதை வந்து பெரிய அளவில் பப்ளிக்கில் கொண்டு வரல, இதான் தான் வச்சு தவிர. சரி ஐயா, வேறு என்ன நீங்கள் உங்களோட கருத்துக்குமே நன்றி. ஏன்னா எங்களுக்கு இந்த இடங்களும் இந்த மற்றது இந்த சூழ்நிலையிலும் தெரியாது. உண்மையாகவே நீங்கள் ஒரு விஷயமான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தந்துருக்கீங்க. நன்றி ஐயா. இதில் பாருங்கள், கடல் போய் பெரிய ஒரு வங்க ரெண்டு விடாது விடிஞ்ச போட்டு கிட்ட கொண்டு காட்டுறேன். வங்கரை பார்க்க மாட்டேன். அப்படி கூட கண்டு பார்த்தீங்களா? அப்படி பாருங்கள், வங்கர் இடிஞ்ச விட கிடக்குது எல்லாம் பாருங்கள். இதில் வந்து இந்த இது கிடக்குது பாருங்கள். என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த தண்டவாளங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்டவாளங்கள்லாம் வச்சிருக்கணும். எல்லாம் செய்து தான் வங்கர் காட்டிடும். கிட்டத்தட்ட அங்கே முன்னுக்கு வந்து பாதை இருக்குது. இப்படி சுற்றி வந்து இங்கே வரைக்கும் ஒரு 20 அடி வரை மட்டும் நினைக்கிறேன். பாருங்க, பெரிய ஒரு வங்கரை. இந்த இதில் முன்னுக்கு ஒரு போர்டு இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். இந்தியாவில் இன்னொரு வங்கர் இருக்குது பாருங்கள். கடல் வெளிக்காரர் எப்படி வச்சிருக்கணும் பாருங்கள். இது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி முகாமாக தான் வச்சுருந்துருக்கணும். இந்த அங்கே பாருங்கள், இப்போ எல்வாடியில் வச்சுருக்கு. அங்கேருந்து அப்படியே வருது வங்கர், இப்படி இது வரைக்கும் வருது. இந்தியாவில் பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் வங்கற்ற முன்னுக்கு வர பாதை இருக்குது பாருங்கள். இது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பாதையை? உள்ளுக்காக போய் பார்ப்போம். அப்படியே வங்கரைக்குள்ளே அப்படியே அப்போ தான் போகணும். பார்த்தீங்களா வங்கரை? இவ்வளோ பெரிய வங்கரண்டு. இதில் ஒரு பெரிய ஒரு வேம்பொண்டு நிற்குது. இங்கே பெரிய புளிய மரங்கள் அப்படியே எல்லாமே இருக்குது பாருங்கள். ஆமி போயிட்டு தான் பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து நிறைய நாயல் எல்லாம் படுத்துருக்குது. பின்னுக்கு இடத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாக பயங்கரமாக தான் இருக்குது. அப்படியே ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், என்ன கண்டே நாய் குலைக்குது. இங்கே என்ன சொல்லுங்க அப்போ, இது வந்து இப்போ பனம்பழம் விழுகிற சீசனாக இருக்குது. நிறைய பனம்பழங்கள் விழுந்துருக்கு பாருங்கள். பனம்பழத்தை ஒரு ஆள் குலைக்கிறார். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே பனம்பழம் அப்படியே விழுந்து போய் கிடக்குது. நிறைய நாய் நிற்குது. கிட்டத்தட்ட 20-25க்கு மேலே போட்ட நாய்க்கள் நிற்குது உள்ளுக்குள்ளே. பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு இடத்தை. இங்கே பாருங்க, இது இடிஞ்ச வழி கிடக்குது. விட்டு பாருங்க, மழை பெய்து கொஞ்சம் எல்லாம் சேரும் சகதிகமாக தான் இருக்குது இடம். இதில் ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று இருக்குது முன்னுக்கு. அது முன்னால் தான் பெறணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இப்போ இது வந்து ரூமாக பிரித்து அடைச்சிருக்கணும். ரூம்கள் இருக்குது. பயங்கரமாக இருக்குதா? அங்காலெல்லாம் பெரிய காடுகள் எல்லாம் இருக்குது. தூரம் வீடுகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலேயே அது சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா, இவ்வளோ பெரிய பிரதேசத்தை ராணுவம் விட்டு ஒளிம்பி இருக்குது. முன்னே பாருங்க, பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு.
இந்த பெரிய இடத்தை விட்டுட்டு போயிருக்கிறான். மக்கள்கிட்ட காணி தானே. ஓகே, இந்தியாவில் ஃபுல்லாகவே இராணுவம் வந்து வாழை இலையெல்லாம் வச்சுருக்கு. வாழை மரம் ஃபுல்லாக நிற்குது, மற்ற கொய்யாக்காய் நிற்குது. அப்படியே ஃபுல்லாக இராணுவமாக தான் இருந்துருக்குது. இதில் முன்னுக்கு போங்க, பெரிய ஒரு பூடு ஒன்று கிடக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு வீட்டை பெரிய பூடு ஒன்று கிடக்குது. அப்படியே இஞ்சால போவோம். பார்க்குற உறவுகள் தயவு செய்து வெளிநாட்டில் இருக்க உறவுகள் வந்து உங்களோட காணிகள் இருந்தால் உங்களோட சொந்தக்கார்ட்ட கேட்டு உரிய ஆவணங்களை கொடுத்து உறுதிப்படுத்துங்க. ஏண்டா இருக்கிற இரும்புகள் தடிகள் தாண்டுகள் எல்லாம் வெளியில் போய்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், முன்னுக்கு வேறு வண்டிக்காய் எல்லாம் போட்டு வைக்கணும். எனக்கு ராணுவம் தான் போட்டுக்கொண்டு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியாண்டு. இதில் பாருங்கள், முன்னுக்கு ஒரு சுவாமி படம் வச்சுருக்குது. பிள்ளையார படம் கொண்டு வச்சுருக்கு. பார்த்தீங்களா, பிள்ளையாரை வச்சு வழிபட்டிருக்கணும். பார்த்தீங்களா பிள்ளையார. அங்கே சங்கு வந்து உடைஞ்சு போய் கிடக்குது. இது இராணுவம் எத்தனாவது டிவிஷன் இருந்தன்றதை இதில் போட்டு வச்சுருக்கணும். போய்ட்டு ஏரியா உண்டு பாருங்க. அந்த இடத்த அப்படி இருக்குதுண்டு. அரச மரத்தை பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, மழை பெய்யுது, தண்ணியெல்லாம் நிற்குது. இதில் பாருங்க, படங்கள் எல்லாம் கூர்னவரை கிடக்குது. பார்த்தீங்களா வீட்டை. ஆமி வளர்த்த நாய்கள் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து கத்தரி செய்திருக்குது. எனக்கு எல்லாம் அறுவடை செய்துட்டாங்க. எனக்கு இனி பெருமை தெரியல. இங்கே பாருங்கள், கத்தரிக்கு இதில் ஃபுல்லாக கத்தரி செய்திருக்காமி. இங்கே ஃபுல்லாக விஞ்சால கத்தரி கத்தரி கண்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வளர்ந்து காய்கள் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு. விஞ்சால ஃபுல்லாகவே காடாக இருக்குது. அங்கால போகலாது அப்படின்னா. இதில் பார்த்தீங்களா ஒரு ஓனான் ஒன்று நிற்கிதுங்க. எப்படி நிற்கிது பார்த்தீங்களா ஓனான். பெரிய ஒரு அரச மரம் ஒன்று பார்த்தீங்களா ஃபுல்லாக நிற்கிது. இவ்வளோ பாலை எல்லாம் நிற்கிது. இதில் பாருங்கள், இராணுவத்தின் ஒரு தொப்பி ஒன்று கிடக்குது. வந்து தொப்பியை இராணுவத்தின் பாருங்கள் மக்களே. இப்போ இராணுவத்தின் கேம்புக்குள்ளே வந்து ஓடி போக போகிறேன். பாருங்கள், இதுதான் இராணுவத்தின் கேம்ப். இப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ இல்லை முன்னுக்கு இருக்க இடத்துக்கு தான் போக போகிறேன். அதில் பாருங்கள், பின்னால் தண்ணி டேங்க் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துக்கு போய் எடுப்போம். இந்த இடத்துக்குள்ளே பார்ப்போம் என்ன கிடக்குதுண்டு. உண்மையிலேயே யாரும் வந்து உள்ள வாரண்டா தனியாக வந்து யாரும் வர வேண்டாம். கொஞ்சம் தெரியும் தானே, தனியாக வந்தால் நிறைய சிக்கல்கள் இருக்கும். அது தனியாக வர வேண்டாம், யாரோடையும் சேர்ந்து வாங்குவோம். பார்ப்போம் உள்ளூர் இந்த வீட்டுக்கு. இதில் பாருங்க, ஒரு புத்தற்ற படம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு புத்தற்ற படத்தை. T56 போட்டிருக்கேன் பாருங்க. இதில் நான் நினைக்கிறேன் ஒரு இராணுவ களஞ்சியமாக இருக்கலாம், தெரியல. அப்படி தான் இருக்குது பார்க்க. இதில் வந்து மாடுகள்லாம் வந்து
மேய்ஞ்சு கொண்டு நிற்கணும் பாரு மாடுகள். அதே மாதிரி இஞ்சால பார்ப்போம், இஞ்சால ஒரு கம்மன் இருக்கு, அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. இடத்தை பாருங்க எப்படி இருக்குது, இதெல்லாம் தண்ணி ஒரு இடங்கள் போல இருக்குது. பயங்கரமான இடங்கள் பாருங்க, பெரிய கிணறு இருக்குது. ஆமாம் பாருங்கள், எந்த பெரிய கிணறு இங்கே தண்ணி டேங்கல் இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது அந்த இடங்க. தண்ணி மேலே கிடாக்குதுங்க, வழியை கொண்டு இருக்கு பாருங்கள் தண்ணி. பயங்கரமான ஏரியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதால் பின்னால் ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது, அங்கெல்லாம் இருக்கிறோம் இருந்திருக்கணும் பாருங்க. பாருங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறைய அந்த டின் பியர்கள் எல்லாம் கிடக்கு, பியர் டின்னுகள் எல்லாம் கிடக்குது பாருங்க. இதுக்குள்ள வாங்க போய் பார்ப்போம். பயமாக தான் இருக்குதுல போ. நன்றா போகிறது பெரிய ஒரு அங்கே ஆடு கட்டியிருக்கணும் வேறு, சனம் ஆடு கட்டி இருக்குது, அங்கே போயிடாது இல்லை. முன்னுக்கு பாருங்க அப்படி பெரிய பார்த்தீங்களா, பெரிய ஒரு மதில் எல்லாம் இடிஞ்சு வைக்கூடாது பார்த்தீங்களா, தண்ணி ஓடி எல்லாம் இடிஞ்சு வைக்கூடாது. இங்கே உள்ள அடிஞ்சிட்டு அப்படியே பின்ன போ பாருங்க. இதுக்குள்ள தான் வழியில் வர்றதுக்கு அங்கால உள்ளுக்க போயிடாமல் இருக்குது, ஃபுல்லாக இடிஞ்சபடி கிடக்குது. பயங்கரமாக இருக்குது. இதில் ஒரு போர்டு இருக்குது, நினைக்கிறேன் இராணுவம் பயன்படுத்தினது என்னோட தெரியல. எல்லாமே விடிஞ்ச நிலையெல்லாம் கிடக்குது ஃபுல்லாக பார்த்தீங்களா. இதில் பாருங்க, இராணுவத்தை பயன்படுத்தின கோல்சர் பேக்குகள் நிற்கிறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு. எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். இதெல்லாம் இந்த துணி சுற்றிருக்கேன். இதுக்கு இதில் ஒன்றோட சின்ன உண்டு பார்த்தீங்களா அப்படியே கிடக்காண்டு. இங்கே இராணுவத்தின் ஷூ இருக்குது, ஷூக்கள் பெல்ட்டுகள் எல்லாம் போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. பார்ப்போம் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போய பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எரிச்சு விட்ருக்கு, நிறைய சாமான் எரிஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள் சட்டி தொப்பி டிவிகள், அவங்களோட கிச்சன் ஃபுல்லாக எரிச்சிட்டு போயிருக்கு. அதுக்குள்ளே எல்லா சாமானையும் போட்டுட்டு ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே எரிப்பட்டு கிடக்கு, ஃபுல்லாக நிறைய சாமான் போட்டு சட்டி தொப்பிலேருந்து சகல சாமான் போத்தல்கள் அது எல்லாம் கிடக்குது. அதை பாதவே பார்த்து வாங்க. பாப்போம் இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த இடங்கள். இப்படியே போவோம் அங்கால. பார்த்தீங்களா இஞ்சால பெட்டும் ஏரியா தானே. யாரும் தூரம் போகல, கிட்ட தான் வரோம். பாருங்கள் இந்த பழம் வந்து யாரும் சின்ன இல்லை சாப்பிட்டீங்களோ தெரியாது, காயாக பழமாக தெரியும். பார்ப்போம் உடைச்சி சின்ன பழம்
இன்னும் பழக்கல வடிவா. இது ஓரளவு லைட்டாக நிற்கிது. இது பிஞ்சு இங்கே வரங்க பழம். இங்கே சூப்பராக இருக்கும் இந்த இனிப்பு. நல்லா இனிக்குது. இது அந்த தண்ணி பழம்னு சொல்கிறவிய. இது மற்ற இன்னொரு பேரும் சொல்கிறவிய, எனக்கு அந்த பேர் சொல்ல தெரியல. இங்கே பாருங்க அப்படி இருக்குது, அந்த மஞ்சளாக இருக்குது, பயங்கர இனிப்பு, சூப்பராக இருக்குது. இதில் முன்னுக்கு பாருங்கள், இந்த வட்டு கத்தரிக்கோ சுண்டங்காயான்னு சொல்கிறது யாருக்குமே சுண்டங்காய் தான். பார்த்தீங்க சுண்டங்காய் பட் நிறைய வச்சேன். இது ஃபுல்லாகவே சுண்டங்காய் தான் வச்சுருக்கணும். இதில் பாருங்க சாணத்தை ஒரு வெரிலி மாதிரி ஒன்று செய்து வச்சுருக்கணும். தோட்டத்துக்கு ஒரு வெரிலியை வச்சுருக்கணும். இதை யாரோ தள்ளி விழுத்துட்டாங்களோ இல்லை மலைக்கு விழுந்தோ என்னென்னு தெரியல. பாருங்க ஆமைக்காண்ட பழைய உடுப்புகள் இதுகள் எல்லாத்தையும் வச்சு ஒன்று தயாரிச்சிருக்காங்க. இது சாப்பாடு பாக்ஸ் மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல. இதில் இப்போ நாங்கள் முன்னே பார்க்க போகிறது வந்து ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது. அந்த மெடிசனை உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையில் வந்து தமிழில் விடுதலை புலிகள கடல் புலிகள் பயன்படுத்தின இடமாக தான் சொல்லப்படுது. ஏனைய பயிற்சிகளும் இங்கே நடந்ததாகவும் இங்கே இருக்கிற பழைய பெரியவர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள். அவர்களை வீடியோ எடுக்க அனுமதிக்கலை, ஆனால் தகவல்களை சொல்லியிருந்தார்கள். பாருங்கள் அப்படி இருக்கும் இடத்தை பாருங்கள். மெடிசனுக்குரிய குறியீடு இது தானே பாருங்க, அப்படி இருக்கிற இடத்தை. என்னென்ன மக்களே வந்து நடந்து தெரிஞ்சதுக்குள்ள களைச்சி போனோம். கிட்டத்தட்ட 1 மைல் தூரம் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. சில இடங்களில் தூர தான் வீடுகள் கிடக்குது. சில இதுகளை வந்து ஆமையை உடைக்கி எடுத்து கொண்டு போயிட்டாங்க. சில கொஞ்சம் தான் கிடக்குது. நல்ல காலம் இந்த மைலோ வாங்கி வந்தாங்க. அதால் மைலோ குடிச்சு கொண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பக்கம் எடுக்கலாம் போல் இருக்குது. பாருங்கள் அப்படி இருக்குது இடம். இதில் முன்னுக்கு ஒரு பசுமாடு ஒன்று நிற்குது பார்த்தீங்களா. இதில் பாருங்கள் மக்களை பெரிய ஒரு டவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. பெரிய ஒரு டவரா பாருங்கள், இந்த பெரிய டவர் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கேயும் ராணுவ முகாம் ஒன்று இருக்குது. அடுத்த ஏரியாவுக்கு போகிறோம் பாருங்க. இந்த இடத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குது. ஃபுல்லாகவே பனை மரங்களாக தான் இருக்குது. ஃபுல்லாக பனை மரம். இடிஞ்ச நிலையில் ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்களா அப்படி இருக்கு அந்த போர்டு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். பாருங்க இவ்வளோ அழகான பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஆக்கள் வந்து நிற்கணும். அந்த கம்பிகள் அதுகள்லாம் எடுத்து நிற்கணும். அங்கே பாருங்க மரங்கள். இந்த வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே இதில் டாய்லெட் அதெல்லாம் கலாட்டி எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை, எல்லாம் கலாட்டி எடுத்துட்டாங்க. அங்கால போய் பார்ப்போம் சைட்டாக பின்பக்கத்துக்கு. இங்கே காட்டுக்கரை சைட்டாக அப்படியே வேலி வந்து போகுது. ராணுவம் இருந்த இடமா என்னென்னு தெரியல வடிவா. இதெல்லாம் தோட்டம் செய்த இடங்களாக தான் இருக்குது. அதில் பாருங்கள் ஆக்கள் வந்து பார்க்கணும். இந்த பாருங்கள் ஆக்கள் போய்க்கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா. இதில் ஃபுல்லாகவே பெரும் காடுகளாக இருக்குது. பாருங்கள் இதுக்குள்ளேயும் ஆமையாக இருந்திருக்கானா சனமாக தெரியலாமா. கலர் இடம் இருக்குது ஆரஞ்சு தெரியல. அங்கால சனம்பழம் இருக்குது, வீடுகள் இருக்குது அங்கால. இதில் பாருங்க பெரிய தொட்டி கொண்டு இருக்குது. எனக்கு இந்த தண்ணி போத்தணும் இருக்குது பார்த்தீங்களா. இதில் கிடக்குது
கிணறு கிடக்குது அங்கால பயங்கரமான ஏரியாக்கள். இங்கே ஆமிர உடுப்புகள் இதெல்லாம் கிடக்குது ஃபுல்லாக. எல்லாம் பயங்கர டேஞ்சரான ஏரியாவாக இருக்குது. நம்ம என்ன செய்யறது தெரியல. இதெல்லாம் விட்டு பார்ப்போம் எங்கே போகுது அந்த இடத்த. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இடங்க. வெட்டும் ஏரியாக்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கும் ஏரியா. அவ்வளோ போயிடாது. பார்ப்போம் கிட்ட போய் பார்ப்போம் இந்த இடத்த எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாம் பாருங்கள் அடிபட்டு கிடக்குது ஃபுல்லாக. வெற்றி ஒரு வீடு உண்டு. பாரு எல்லாம் டாய்லெட்டு எல்லாம் கிடக்குது ஃபுல்லாக. இந்த பனை மரத்தில் பாருங்கள் இவ்வளோ பனம்பழம் இருக்குண்டு. இங்கே பனம்பழத்தை பார்த்தீங்களா? இங்கே அப்படியே கீழே பாருங்க. இங்கே இவ்வளோ விழுந்து போய் கிடக்குண்டு பார்த்தீங்களா? எல்லாம் மாடு சாப்பிடோன்ருக்கு. அதே மாதிரி இன்னொரு பனையை பாருங்க. இங்கே எப்படி காய்ச்சி போயிருக்குண்டு பார்த்தீங்களா? பெனங்காய தெரியுதா? இதில் மக்களே இந்தியாவில் வந்து இராணுவத்தின் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துருக்குது. ஆமி தோட்டம் செய்கிறான், ஆமி வந்து சாப்பாடு கடை வச்சுருக்குது, எல்லாமே ஆமியோட இதுக்கு போயிட்டுது. அதனால் உண்மையாகவே மக்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதாகவே இந்த மயிலட்டி பலாளி பக்கம் போன நேரம் மக்கள் தங்களோட ஆதங்களை சொல்லி அழுத உண்மையாகவே கண்ணால் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். பாருங்கள் இதில் நாய் ஒன்று படுத்துருக்குது. இங்கே வந்து மக்கள்கிட்ட கோயில் ஒன்று இருக்குது பக்கத்தில். பாருங்க இங்கே பாருங்க கோயில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி முன்னுக்கும் ஒரு கோயில் இருக்குது. இங்கே அப்படியே ஹோட்டலில் வந்து உடைச்சிட்டு ஆமி இப்படிக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க ஃபுல்லாகவே காடு. ஒரு காட்டு கரையோடு இருக்க பற்றி ஒரு முகாம் தான் இது. இதில் கோயில் ஒன்று இருக்குது. கிட்ட போய் பாவம் கோயில் பாருங்க. இதில் ஒரு பெரிய ஒரு பைரவர் கோயில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களே. அப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கோயில் கலர் பண்ணி இருக்குது. இதில் மக்களே முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு பைரவர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இன்னொரு கோயில் இருக்குது. அங்கால அம்மன் கோயில் நினைக்கிறேன். எல்லாமே மக்கள்கிட்ட இடங்களை பாருங்கள். இராணுவம் பிடிச்சிருந்து இப்போ தான் மக்கள்கிட்ட காணிகளுக்கு விடிவு கிடைச்சிருக்குது. பெரிய ஒரு விஷயம் இந்த காணியை விட்டது. அப்படி இதெல்லாம் முன்னே இதெல்லாம் அந்த ஆமிக்காண்ட அந்த ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குண்டு. இதில் பாருங்க இராணுவம் நாய்களெல்லாம் வந்து பியர் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு படம் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களே. கார்ட்டூனில் கூறியிருக்கிறாங்க. அங்கே கிளிநொச்சி வரீங்க? சரி சரி சரியா. பாருங்கள் சொந்தக்காரெலாம் காணிக்கு படையெடுத்து வரீங்க பாருங்கள். கார்களில் கேம்பு கணிக்க மாறுபட்டு திடீரெண்டு பாருங்கள் 2 கார் வந்து இன்றைக்கி யாரை தூக்க போகிறாங்களோ தெரியாது. அப்படியா? புளிய மரம் அங்கே இருக்காங்களே தெரியலையே. 4-3 புலி இருக்கு. பெரிய புளி அங்கே இருக்கு. முன்னுக்கு நிற்க பெரிய புளி அங்கே அதில் நிற்கிறது. பாருங்க வந்து காணிக்காரை வந்து தங்களுடைய அடையாளங்களை வந்து தேடி பார்த்து நிற்கிறேன் பாருங்க. முன்னுக்கு புளிய மரம் வெட்டேஞ்சுது. இதில் பாருங்க 2 கார்லேருந்து வந்திருக்கேன். கார் கொண்டு வந்து முன்னுக்கு நடந்து போய் கொண்டிருக்கேன் காணியில் பார்த்து கொண்டு. உண்மையிலே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கணும் காணி பார்க்குறதுக்கு. எல்லாம் பார்த்து நிற்கணும் முன்னுக்கு.
இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்தை பிறகு இங்கே வாரீங்க? சார் சார் எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரீங்க நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட? கனவாலம் வேணா 40 வருஷம் வருமா? வரும். நான் வெஞ்சனமாச்சு 58 வயது கூட அதெல்லாம் ஷோக் பண்ணி சரி 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 அதெல்லாம் ஷோக் ஆச்சு. அதான் சரி சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாருங்க நிறைய பேர் நிற்கிறோம் வந்து. ஆனால் என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன். அப்போ இருக்க அப்பாவுக்கு நான் சரி அப்பா நான் பாருங்க இராணுவத்தில் பெட்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதில் ராணுவ படப்பிரிவோட பெட்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதில் மக்களை பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் வந்து பின்னுக்கு வந்து நிற்கணும். பாருங்கள் உண்மையில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லினோம். ஆனால் சில விஷயங்களை வந்து கதைக்கிறது விரும்ப இல்லை. உண்மையிலே வந்து பெரிய சந்தோஷத்துலேருந்து கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறோம் இந்த உரிமையாளர்கள் வந்து. பாப்பம் அவர்கள் கதைக்கு ஏலமண்டா அவர்கள்ட்ட கேட்டு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இதில் பாருங்கள் மகளே, இந்த காணிக்குரிய உரிமையாளர் வந்து பாருங்கள் பக்கத்து வீட்டில் வந்து அந்த அவைகள்கிட்ட காணி அடையாளங்களை வந்து பார்த்து வணிக்கிறேன் பார்த்தீங்களே முன்னுக்கு. இந்த பக்கத்து வீட்டில் வந்து கதைச்சினோம் கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறேன் பாருங்கள் எல்லாம் 2-3 காரில் வந்திருக்கணும். வந்தெல்லாம் பக்கத்து சொந்த காரெல்லாம் பார்த்துக்கிட்டு காய்ச்சோன்ட்டு வைக்கணும். பாருங்கள் மாடு பெனம்பழம் சாப்பிடோன்ட்டு இருக்குது. நிறைய பெனம்பழம் விளைஞ்சிருக்குது இங்கே. வேறொன்று உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கலாம். உண்மையிலே வந்து இந்த பருத்துறை திக்கமன்ற பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது விடுதலை புலிகள் அந்த நேரம் பாவித்த இந்த இராணுவ முகாம் தற்போது இராணுவத்தினர் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து இந்த இராணுவத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் தூர பரப்பளவை கொண்ட இந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டிருக்குது. மக்கள் தங்களுடைய உரிமைகளோடு இங்கே ஆவணங்களோடு வந்து தங்களுடைய காணிகளை வந்து இனங்காட்டி அதாவது ஜிஎஸ்ஓடாக உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நம்புகிறேன். நிறைய வீடுகள் தரமட்டமாக இருக்குது. இப்போ புதிதாக தான் இந்த வீடுகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. வேறான உறவுகளை உங்களுக்கு இந்த பதிவுகள் எடுத்து போட்டதில் பெருமைப்படுறேன். இதை தெரிஞ்சவர்கள் பார்க்குறவர்கள் வந்து சரி உங்களோட பிரதேசங்கள் வாழ்கின்ற மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இடங்கள் விடுபட்டபடிய சம்பந்தமாக முழுமையாக இந்த பதிவை உங்களுக்கு பிரியாசமாக இருக்குமென்னு நம்புகிறேன். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.